சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள்லாம் பார்க்க போறோம். குறிப்பா 29/6/2025க்கு பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிவன் இந்த நேரத்தில நீங்க வழிபடுறது ரொம்பவே நல்லது. சிவன வழிபடுறப்போ வந்து வில்வ இலையோ, அதேபோல ஓம்ங்கிற மூல மந்திரத்த சொல்லி வழிபடுறது ரொம்பவே நல்லது. இந்த சிம்ம ராசிய பொறுத்தவரை உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி மாறப்போகுதுங்கிறத இப்ப பார்க்கலாம். சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிம்மத்தில மகம், பூரம், உத்திராடதி 1 பாதம் போன்றவற்றோட தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிரக நிலைகள் அப்படிங்கிறப்போ உங்க ராசியோட இதுல பார்த்தீங்கன்னா, செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா, உங்க ராசியில வீற்று இருக்கார். அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து கேது, அதேபோல களத்திர ஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சனியும் இருக்கார். இவங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ராகு உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்கார். அதேபோல லாபஸ்தானம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பண வரவுகள், அதேபோல பொருள் வரவு அப்படிங்கிற மாரி ஸ்தானத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனும், சந்திரனும் 2 பேருமே சேர்ந்து இருக்காங்க. அதேபோல குரு வந்து பார்த்தீங்கன்னா, அயன, சயன போகஸ்தானத்துல இருக்கார். அதேபோல புதனும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, கிரகஸ்தானத்துல வலம் வரார். இது மாரி இருக்க நிலையில உங்களுக்கு என்ன மாரி பாக்கியங்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாயால உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். குறிப்பா கிரக மாற்றத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 29/6/2025க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பான பாக்கியஸ்தானத்துல வராரு. இப்படி சுக்கிரன் வந்து சிறப்பான பாக்கியஸ்தானத்துல வரதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு படிப்பு, அதேபோல வேலை, தொழில் இது மாரி எல்லாமே வந்து சிறப்பான மேம்பாடுகளையும், ஏற்றங்களையும் பெறும் அப்படிங்கிறது தான் இன்னொரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பொது பலன்கள் பார்த்துட்டு, அப்புறம் நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் தான் வந்து சிறப்பான கடவுள்னு சொல்லலாம். அதாவது உங்க ராசிக்கான கடவுள்னு சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள்ல இருக்காரு. அதேபோல பூர்வ ஜென்மத்தில செஞ்ச புண்ணியங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்து நாளும், நேரமும் வரப்போகுது. அதேபோல நீங்க வந்து ஒரு நல்ல மாற்றத்த இதுவரைக்கும் என்னடா எனக்கு வந்து இவ்ளோ பிரச்சனைகள் வந்தது. இந்த பிரச்சனையிலருந்து நான் எப்படிதான் மீண்டு வரப்போறனோ அப்படின்னு தெரியாம சுத்தி இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனைகள்லேருந்து நல்ல மாற்றங்கள் வந்து இப்போ வரப்போகுது. அதேபோல எல்லாத்துலயும் வந்து நீங்க திட்டமிட்டு செயல்பட போறீங்க. திட்டமிட்டு செயல்படுறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெவிட்டாத இன்பத்த குடுக்க போகுது. இந்த மாதத்துல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 29/6க்கு பிறகு இது எல்லாமே உங்களுக்கு வந்து பெருசா சேரப்போகுது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து மேம்பட போகுது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உடல் சார்ந்த உபாதைகளோ, உடல் சார்ந்த பிரச்சனைகள் எது இருந்தாலும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கிறதுக்கான நாளும், நேரமும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம உங்க மனதுல வந்து ஒரு புது விதமான தெம்பும், தைரியமும் வரப்போகுது. அதேபோல நீங்க செஞ்சுட்டு இருக்க வேலையில உங்களுக்கு வந்து உற்சாகம் கூடப் போகுது. இந்த உற்சாகத்தினாலே எல்லாத்தையும் வந்து சிறப்பான ஏற்றங்கள பெறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க சிறப்பான விருந்துகள், விழாக்கள்ல கலந்து கொள்ற நாளும், நேரமும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ருசியான உணவுகள், உணவு பண்டங்கள ருசிக்கிறதுக்கான நேரமும், நாட்களும் சிறப்பா வருது. அது மட்டும் இல்லாம நண்பர் வட்டாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர் வட்டாரங்கள் என்னன்னு நண்பர்கள்லாம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன வரப்போகுது அவங்களால அப்படின்னு நினைச்சிருந்தது எல்லாமே மாறப்போகுது. நண்பர் வட்டாரங்களால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான உதவிகள் வரப்போகுது. நண்பர் வட்டாரங்கள் என்னங்க நண்பர் வட்டாரங்கள்? நண்பர் இல்லாத உங்களுக்கு தெரியாதவங்க கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நன்மை செய்றதுக்கான வாய்ப்புகளும், நேரங்களும் வந்து சிறப்பா உருவாயிருக்கு. அதேபோல நீங்க வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து கூடுதலான உழைப்பு நீங்க போட வேண்டியிருக்கும். ஆனா, அந்த கூடுதலான உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பண வரவுகளும், பண கஷ்டங்கள் முற்றிலும் நீங்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பணம் வந்து திருப்தியா கிடைக்கும். எங்கெல்லாம் வந்து பணம் கிடைக்கும், கிடைக்காதுன்னு நினைச்சீங்களோ, அது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கிறதுக்கான நாளும், நேரமும் வந்திருக்கு. அதேபோல இப்ப நீங்க ஒரு தொழில் செய்றீங்க, இல்ல வியாபாரம் போயிட்டு இருக்கீங்கன்னா வந்து அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் வரும். அதேபோல உங்க சிறப்பான முன்னேற்றங்களுக்கு உங்களோட நண்பர்களோ, உறவினர்களோ சிறப்பான உதவி செய்வாங்க.
அதே போல மேலும் பலன்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில இருந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்க போது குடும்பத்தில இருந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமான நிலையும், சந்தோஷமும் குடும்பத்தில அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கணவன், மனைவி இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, முற்றிலும் விலகும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு விலகுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அப்படி விலகுறப்போ மட்டும் இல்லாம, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒற்றுமையும் அதிகமாறதுக்கான நேரமும், கால சூழலும் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில வந்து நீங்க தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். தங்கம் மட்டும் இல்லாம, வேற ஏதாவது பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் வந்து சூழலும் இப்போ வந்து உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்களால வந்து சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளால் வந்து உங்களுக்கு பெருமை சேர்ந்து வர நாளும், நேரமும் அதிகமாயிருச்சு. அதேபோல எதிலுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சாதகமற்ற சூழ்நிலை இதுவரைக்கும் நிலவியிருக்கும். அந்த சாதகமற்ற சூழ்நிலை எல்லாமே மாறப்போகுது. அது எல்லாமே மாறி சாதகமான சூழ்நிலையா மாறப்போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மனசுக்குள்ள இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி, உங்க மனமும் தைரியமாகும். அதேபோல நீங்க ஒரு கலைத்துறையில இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உற்சாகமா இருப்பீங்க. உற்சாகமா இருக்கிறதோட மட்டும் இல்லாம, உங்களுக்கு வந்து பல்வேறு நன்மைகள் அந்த கலைத்துறையிலருந்து உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும். அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதிதா ஏற்றங்கள் கிடைக்கும். பதவி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. புதிதா ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க மாணவர்களா இருந்தா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா நீங்க சரியா படிக்காம ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்க மனசுல. அதெல்லாம் நீங்க போகுது. நீங்க போறது மட்டும் இல்லாம, நீங்க படிப்புல சிறப்பான முன்னேற்றங்களையும், ஏற்றங்களையும் அடைய போறீங்க. அதேபோல கல்விக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இத்தன நாளா வந்து நான் தான் நல்லா தான் படிக்கிறேன். ஏன் எனக்கு மார்க் வர மாட்டேங்குது? இல்ல எனக்கு ஏன் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க? அப்படிங்கிற நிலைமையும் மாறி, உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களும், உதவிகளும் பெறப் போறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல மகம் நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம். மகம் நட்சத்திரத்தில இந்த காலத்தில உங்களுக்கு என்னென்ன நடக்கும்? எப்படியெல்லாம் நடக்கப் போகுது? அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு தொழில் செய்ற மாரி இருந்தா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வியாபாரிகளால தொந்தரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த தொந்தரவுகள் ஏற்பட்டால், நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த தொந்தரவ மீறி முன்னேற்றம் அடையலாம். அதற்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாவடக்கம் கொஞ்சம் தேவையா இருக்கு. அதேபோல நீங்க வந்து இந்த நேரத்தில கொஞ்சம் சேமிப்பு செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா, சேமிப்பு வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்கள தரும். அதனால இந்த நேரத்தில வந்து நீங்க சேமிக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறது ரொம்பவே நல்லது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில உங்களுக்கு வந்து வருமானம் அதிகமா கிடைக்கும். அதாவது வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரூ. 10,000 கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து 20,000, 25,000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல நீங்க எக்காரணத்த கொண்டும் இந்த நேரத்தில அடுத்தவங்க பேச்ச கேட்டுட்டு, அதற்கு முக்கியத்துவம் குடுக்காம இருக்கிறது நல்லது. அப்படி அடுத்தவங்க பேச்சு கேட்டு நீங்க முக்கியத்துவம் குடுத்தீங்கன்னா, அதுல வந்து நீங்க சிறப்பா செயல்படுறதும் வந்து தடைப்பட்டு போகலாம். அதனால அடுத்தவங்க பேச்சு கேட்கறது வந்து கொஞ்சம் பொறுமையாவும், நிதானமாவும் கேட்டு, அதில நல்லது, கெட்டத அலசி ஆராய்ஞ்சு அத எடுத்துக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இப்போ வந்து நம்ப மகம் பார்த்த மாரியே அடுத்து பூரம் பார்க்கலாம். இந்த வாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அடுத்தவங்க வேலையில எதுலயுமே தலையிடாதீங்க. அப்படி தலையிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து தேவையில்லாம பிரச்சனைகளும், வம்புகளும் வந்து சேரும். நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய செஞ்சுட்டுருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பான ஏற்றங்கள் வரும். அதேபோல அடுத்தவங்களோட பிரச்சனையில தலையிட்டீங்கன்னா, உங்களுக்கு இல்லாம பெரும் தலைவலி அது வந்து உருவாக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில நீங்க உங்களோட வேலையில மட்டும் கண்ணும் கருத்துமா இருங்க. கண்ணும் கருத்துமா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்கள் அதிகமா இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, உங்க வேலைய நீங்க சிறப்பா செய்றப்போ, நீங்க எதிர்பார்த்தத விட அதிக வளர்ச்சி அடைவதற்கான நேரமும், நாட்களும் வரப்போகுது. அதேபோல பண விஷயம். பண விஷயத்த பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தேவையில்லாம வீண் பழி வந்து குறையும். அதேபோல தேவையில்லாம யாராவது வந்து அமௌண்ட் குடுக்குறதோ, இது குடுக்குறதோ நீங்க பார்த்து குடுக்குறது நல்லது இந்த நேரத்தில. இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, பூரத்துக்கு எப்படி இருக்கு இந்த நேரத்தில, உத்திரம் பாதம் 1க்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாரத்தில நீங்க என்ன பண்ற போறீங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் நம்ம வந்து கண்டிப்பா செய்யும் நடக்கும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் புதிதா வந்து பார்த்தீங்கன்னா, வீடு, நிலம், வண்டி, வாகனம் வாங்குறதுக்கான ரியலான வந்து காரணமும், சூழலும் அமைஞ்சிருக்கு. அதேபோல ரியல் எஸ்டேட் தொழில் நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா,
பேச்சுவார்த்தை மூலம் அதிகமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இந்த காலத்துல வந்து நீங்க சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அடைய போறீங்க. இத வந்து உங்களை வந்து யாருமே தடுக்க முடியாத அசுர வளர்ச்சி வந்து உங்களுக்கு சிம்ம ராசிக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம முன்னோர்கள் பெரியோர்கள் ஆசி உங்களுக்கு அதிகமாவே கிடைக்க போகுது. இந்த நேரத்துல உங்களோட மூதாதையர் சொத்து ஏதாவது பிரியாம இருந்தாலும் அதுவும் பிரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமா இருக்கு. அதே போல சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க இந்த மாதத்துல ஒட்டுமொத்தமா அதாவது 29/6க்கு பிறகு அடுத்த ஜூலை மாதத்துல ஒட்டுமொத்தமா பார்க்கிறப்போ உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் இருக்கு. ஆனா அதுல வந்து நீங்க எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறது நல்லது. அதே போல பிறரோட வாழ்க்கையிலயோ பிறருக்கு வந்து அட்வைஸ் பண்றதோ அதே போல அவங்க பிரச்சனையை போட்டு உங்க தலையில தூக்கி போறது வந்து சரியில்லாத நேரமா இருக்கு. நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருங்க. அதே போல சேமிப்புக்கான முயற்சிகளை பெரும் அளவுக்கு எடுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல வந்து பண வரவுகள் எதிர்பார்த்ததோட அதிகமாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம வண்டி வாகனம் தங்க நகை வாங்குறதுக்கான யோகங்கள் அதிகமா இருக்கு. இருந்தாலும் எதுலையுமே வந்து சிந்திச்சு செயல்படுறது நல்லது. இப்போ ஏற்படுற தடைகள் இப்போ வந்து ஏற்படுற தடைகள் ஒன்று சில தடைகள் இருக்கு இல்லைங்களா? அந்த தடைகள் போறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்க சிவனை வணங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடைகள் வந்து சிறப்பா நீங்கும். அது நீங்கிறது மட்டும் அல்லாம இது மாதிரி சில தடைகள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி வரும். இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் 70% மேல இருக்கிற நேரத்துல எதிலும் வெற்றி கிடைக்கும்னா நீங்க சிவனை வணங்குறது ரொம்பவே நல்லது. அதுவும் குறிப்பா பிரதோஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வில்வ இலையை வச்சுட்டு சிவனுக்கு வணங்குறது வந்து ரொம்பவே நல்லது. நீங்க அன்னதானம் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து மேலும் மேலும் சிறப்புகள் அதிகமாகும். நீங்க எந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில ஏற்றம் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்க போகுது. அதே போல நீங்க இன்னொரு விஷயத்திலயும் முக்கியமா பார்க்கணும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்ப யாருக்கும் உதவி செய்ய முடியாத நிலைமையில இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்யறப்போ அதோட பலன்களே தானா வரும். அது மட்டும் இல்லாம உங்களோட ராசி நட்சத்திரம் இப்போ நல்லா இருக்கிற காரணத்துல உங்களுக்கு மேற்கொண்டு பலன்களும் அதிகமா இருக்கும். இதே போல 12 ராசிகளுக்கான பலன்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.